சில நாட்களா எங்க பார்த்தாலும் முருகன், யாரை பார்த்தாலும் முருகன். இது கோயின்சிடென்ஸ் இல்லை. முருகர் எம்னு சொல்றாங்களே, அது உண்மையா? யார் இந்த முருகர்? முருகன் ஒரு மிகப்பெரிய தத்துவம். முருகன் ஒரு மிகப்பெரிய எனர்ஜி. அசுரன், மனிதன், தேவர், கடவுள். இதுதான் மனிதனுடைய வளர்ச்சி நிலைகள். முருகர் மனிதனாக பிறந்து கடவுள் நிலையை அடைந்தவர். முருகர் மட்டும் இல்லை, நம்ம வணங்குற அத்தனை கடவுள்களும் மனிதனாக பிறந்து கடவுள் நிலையை அடைந்தவர்கள் தான். ஜீசஸ், அல்லாஹ் கூட. கடவுள் நிலையை கடந்த அனைவரும் எனர்ஜியாக மாறிடுவாங்க, உடல் இல்லை. அவங்க எனர்ஜியை நம்ம உணர முடியும். பக்தி மூலியமாக அதை உணர முடியாது. மைண்ட் லெவலில் கனெக்ட் பண்ணணும். எப்படி மைண்ட் லெவலில் கனெக்ட் பண்ணுறதுன்னு நம்ம சேனலில் ஆன்மீகம் சீரியஸ் பார்ட் 1 பார்ட் 2 வீடியோ பாருங்கள், புரியும். முருகர் தென்னாட்டின் அரசன். 2ஆம் தமிழ் சங்கம் வளர்த்தவர். தமிழ் காத்த குமரன். காட் ஆஃப் வார்னு சொல்லுவாங்க அவரை. அது மட்டும் இல்லை, அவர் ஒரு சயின்டிஸ்ட், சைக்காட்டிஸ்ட், எக்ஸ்ப்ளோரர். முதல்ல கடலின் ஆழம் கடந்து முத்து எடுத்தவர். அதனால தான் அவரை முத்து குமரன்னு சொல்கிறாங்க. உலகத்தின் ஒரே ஒரு ஆன்மகன்னா அது முருகர் தான் சொல்லுவாங்க. உலகில் 2000 இனங்களுக்கு மேல் முருகர் வழிபாடு இருக்குன்னு ஆராய்ச்சி சொல்லுது. உலகம் அறிந்த தமிழ் கடவுள் முருகர். குறிஞ்சி நில கடவுள். மருத நிலத்துக்கும் அவர் தான் கடவுள். அவர் காலத்தில் தான் விவசாயம் கண்டறியப்பட்டது. மனம் சார்ந்த உலகில் அதிகம் அறிந்தவர் அவர் ஒருத்தர். அவர் ஒரு மிகப்பெரிய சைக்காட்டிஸ்ட் மற்றும் அவர் ஒரு மிகப்பெரிய தத்துவம். நான் சொன்னது ரொம்ப முருகர் மேலே டீப்பாக பக்தியாக இருக்கிறவங்களுக்கு புரியும். ஏன்னா அவங்க மனசை எந்த அளவுக்கு ஒரு பக்குவப்படுத்துவான்னு உங்களுக்கு தான் தெரியும். நான் இப்போ சொன்னதெல்லாம் 0.1% கூட கிடையாது. நான் முருகரோட வரலாற்றை பற்றியும் முருகர் யுகம் பற்றியும் டீப்பாக ஒரு ஃபுல் வீடியோ போடலான்னு இருக்கேன். நம்ம பேஜை ஃபாலோ பண்ணிக்கோங்க. கமெண்ட்ல முருகர்னு டைப் பண்ணுங்க. தனக்கென வாழ்பவன் இரு கையில் இறக்கிறான், பிறக்கென வாழ்ந்தவன் இறந்துமே